வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக டிரைவர் மற்றும் அலுவலக உதவியாளருக்கு வேலைவாய்ப்பு வெளியாகிருக்கு. 8th மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 8th பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அலுவலக உதவியாளருக்கு நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 8th பாஸ் ஆகிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு அப் டு 62,000 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 20/3/2024 நேரடி பணி நியமனம்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கோ தேர்வோ இல்லை கட்டணம் எதுவும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிபிகேஷனின் முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட விளம்பரம் கொடுத்ததுக்கான PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்து மத சான்று மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, கல்வி தகுதி, வயது வரம்பை பொறுத்து தான் வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ நேரடி பணி நியமனம் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பணி நியமனத்தை பொறுத்தளவுக்கு தற்சமயத்துக்கு தற்காலிகமானது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பதவி இருக்கிறாங்க. 19,500 முதல் 62,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. நீங்கள் 8th பாஸ் ஆகிட்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வித் பேட்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ LMV நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்டாக அலுவலக உதவியாளர் 4 வேகன்சி எடுக்கிறாங்க. 15,700 முதல் 50,000 வரைக்கும் சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 8வது நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் மட்டுமே போதுமானது அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் முன்னுரிமை சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு குறைஞ்சபட்சமாக நீங்கள் 18 வயசும் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் SC ST SCA அப்படி இருக்கீங்க அப்படின்னா 37 வயசு அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் GDA இருக்கீங்க அப்படின்னா 32 வயசு, MBC DNCயில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோடது 34 வயசுன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக. BCயாக இருக்கீங்கன்னா 34 வயசு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டும் உங்களுடைய குவாலிஃபிகேஷனும் எதில் யாருக்கெல்லாம் ஒத்து போகுதோ அவங்க மட்டுமே அப்ளை பண்ண வேண்டும். 20/3/2024 மாலை 5:30 மணிக்குள்ளே உங்களுடைய ஆவரணங்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு நீங்கள் 25 ரூபா ஒரு தபால் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. 25 ரூபா தபால் உரையில் ஒட்டிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸை மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் எந்த வேலை ஜாபுக்காக அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஜாபுக்கான விஷயத்தை மேலே டாப்பில் எழுதணும். அதுக்கடுத்து உங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ், மின்னஞ்சல் குறியீடு எண், தொலைபேசி நம்பர் இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக தெளிவாக எழுதணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. உரையின் மேல் மத்தியில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர்னு எழுதணும். ஓட்டுநர் அப்படின்னா ஓட்டுநர் பணி அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இணைக்கப்பட வேண்டிய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது உங்களுடைய முகவரி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் 8வது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. உங்களோட TC கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது இதர சான்றிதழ் இருக்குன்னா ஸோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். அதுக்கடுத்து சுய விலாசமிட்டு 25 ரூபாய்க்கான தபால் தாளை ஒட்டி உரையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கவர் வாங்கிக்கோங்க. அதில் உங்களுடைய நேம் எல்லாம், அதாவது நேமு, உங்களுடைய அட்ரஸ் எழுதிட்டு அதுலேயும் 25 ரூபா தபால் தாள் ஒன்று ஒட்டி நீங்கள் அதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நேர்காணலுக்கு அழைக்கும் போது அந்த தபால் தாள் தான் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். எந்த டேட்டில் எங்கே நீங்கள் நேர்காணலுக்கு வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. அதன்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணிட்ட பிறகு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரியை பொறுத்தளவுக்கு உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை, அழகேசபுரம் மெயின் ரோடு, தூத்துக்குடி 6,28,001 அப்படி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் மட்டும் சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ரிசீவ் ஆன உடனே ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே கோத்ரூ பண்ணுவாங்க. யாரெல்லாம் தகுதி உடையவர்களோ அவங்களுக்கு மட்டும் நேர்காணலுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அந்த லெட்டர் உங்களுக்கு ரிசீவ் ஆன உடனே நீங்கள் டைரெக்டாக என்ன டேட்டு டைமிங் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் நேர்காணலுக்கு அட்டன் பண்ணிட்டாலே போதுமானது. நேர்காணலில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஒட்டுமொத்த ப்ராசஸே இதுவாக தான் இருக்கும். ஸோ தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இந்து சமய அறநிலையத்துறைக்காக வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க.
இதே போல் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கொடுப்பாங்க. எல்லாமே நம்ம சேனல் மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.